ॐ यदाग्ने दाहिहा शक्ति रामकृष्णे स्थिता किया सर्वविद्यास्वरूपां तां சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீ ராமகிருஷ்ணரில் உறைபவளும் அனைத்து அறிவு வடிவலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். தாயுமானவரின் பராபர கன்னி தொடர் வகுப்பில் சென்ற வாரம் எண்ணம் அறிந்தே இளைப்பு அறிந்தே ஏழை உய்யும் வண்ணம் திருக்கருணை வையாய் பராபரமே என்ற செய்யுளின் பொருளை விரிவாகவே சென்ற வாரம் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இது 61வது கன்னி. நாட்டாதே என்னை ஒன்றில் நாட்டி ஹிதம் அஹிதம் காட்டாதே எல்லாம் நீ கண்டாய் பராபரமே. இந்த பராபர கன்னியினுடைய செயலை இப்பொழுது நாம் சிந்தித்து பார்ப்போம். இது ஒரு பிரார்த்தனை. தாயுமானவர் பகவானிடம் என்னை மாயையில் கட்டி வைத்து விடாதீர்கள். மாயையில் நாம் மாட்டிக்கொள்ளும்போது ஒருமை என்பது பன்மையாக விரிந்து கொண்டே போகும். மயக்கங்கள் உருவாகும். அதன் பிறகு பிடித்தது பிடிக்காதது கர்மவினை என்று ஒன்றன் பின் ஒன்றாக விரிவடைந்து கொண்டே போகும். இது போன்று எதுவும் எனக்கு வேண்டாம். ஏனென்றால் இருப்பது ஒன்றே, அதாவது நீ மட்டுமே என்ற பொருள்பட இந்த கன்னியை அருளியிருக்கிறார். நாட்டாதே என்னை ஒன்றில் நாட்டி இதம் அஹிதம் காட்டாதே எல்லாம் நீ கண்டாய் பராபரமே. இதம் அஹிதம் ஒரு சம்ஸ்கிருத சொற்கள். நாட்டாதே என்னை இந்த உடலில் நிலைநிறுத்த வேண்டாம். பிறவியில் என்னை ஆட்படுத்த வேண்டாம். அல்லது தேவையற்ற பற்றுகளில் என்னை சிக்க வைக்க வேண்டாம். மாயையில் என்னை ஆழ்த்தி விடாதீர்கள். என்னை ஒன்றில் நாட்டி இதம் ஹகீதம் காட்டாதே. ஏதோ ஒன்றில் பற்று கொள்ளும்படி செய்து இது நல்லது இது கெட்டது என்ற பாகுபாட்டை நான் உணரும்படி செய்யாதே. ஏனென்றால் எல்லாம் நீ கண்டாய், அனைத்தும் உன்னுடைய சொரூபமே பராபரமே. செய்துதான் அந்த பாடலுடைய வரிக்கு வரி பதவுரை. இப்பொழுது ஒவ்வொரு அந்த வார்த்தையிலும் விரிவான பொருளை பார்க்கலாம். நாட்டாதே, பொதுவாக நாம் ஏதாவது ஒரு பற்றில் சிக்கி கொண்டிருக்கிறோம். அந்த பற்றுதல் தான் நம்மை இந்த உலகத்தில் இந்த பிறவி பிணியில் நம்மை ஆழ்த்துகிறது. அன்னை சாரதா தேவியார் சொல்கிறார், முக்தி என்பது அவ்வளவு சுலபமா? ஒருவனுக்கு கற்கண்டு சாப்பிடணும் ஆசை இருந்தால் போதும், பிறவி வந்துவிடும். எனவே இந்த பற்றுதல் ஆசைதான் இந்த பிறவிக்கு காரணம். ஏதோ ஒன்றை மனித மனம் பற்று கொண்டு இருக்கிறது. அதன் மூலமாக ஆசை, அப்புறம் மண்ணாசை, பெண்ணாசை, இப்படி விரிந்து கொண்டே போகும். எனவே நாட்டாதே, தயவு செய்து என்னை மயக்கத்தில் ஆழ்த்தி விடாதே. அடுத்தது இதம் ஹகீதம். நமக்கு ஒரு விஷயத்தில் பிடிப்பு வந்துருச்சுன்னா, யாராச்சும் அந்த விஷயத்துக்கு மாறாக செய்யிருந்தாங்கனாக்கா நமக்கு உடனே கோபம் வந்துடும். வேற்றுமை உணர்வு, பேதமை உணர்வு இது வந்துடுது. இப்படி இருக்கும்போது நன்மை தீமை, இது பிடித்தது பிடிக்காதது, விருப்பு வெறுப்பு என்ற இருமை நிலை நமக்கு வந்துவிடுகிறது. இதம் அகிதம், இந்த இருமை நிலைகளை வேண்டுதல் வேண்டாமை, பிடித்தது பிடிக்காதது, நன்மை தீமை, இது எல்லாமே நாம் மயக்கத்தில் ஆழ்த்தி விடுகின்றன. ஆனால் சிந்தித்து பார்க்கும்போது
அல்டிமேட் ரியாலிட்டி, அனைத்திற்கும் அடிப்படையான ஒன்று இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் மகான்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா, இருப்பது பிரம்மம் மட்டுமே. இந்த ஜெகத் என்பது ஒரு காணல் நீரை போன்றது, ஒரு மயக்கம் போன்றது, ஒரு கனவு போன்றது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நான் உன்னை மட்டுமே பற்றியிருக்க வேண்டும், எல்லாமே உன் சொரூபமாக நான் காண வேண்டும், உன்னை தவிர்த்து வேறு எதையும் நான் காணக்கூடாது. ஏனென்றால் நீ யார் என்றால் பராபரம், அனைத்தையும் கடந்து அனைத்திலும் ஊடுருவி இருப்பவன். இப்படிப்பட்ட நீ என்னை இந்த மயக்கத்தில் ஆழ்த்தி விடாதே அப்படின்னு சொல்லி வேண்டுகிறார். இந்த பாடலுக்கு சித்பவானந்தர் அருமையான ஒரு விளக்கத்தை எழுதியிருக்கிறார். அதில் அவர் சொல்கிறார், ஒரு ஜீவன் மனுஷனாக இருக்கிறவங்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு குவாலிட்டி இருந்தே தீரும். யாரெல்லாம் மனுஷராக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த பண்பு இருக்கும். அது என்னன்னாக்கா, தான் ஒரு முக்கியமானவன் அப்படின்ற ஒரு எண்ணம். எதுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப கடைநிலையில் இருக்கிற மனிதர்களும் எடுத்துக்கோங்க, நாம் பார்க்குற உயர்நிலையில் இருக்கிறவங்க எடுத்துங்க, எல்லார்கிட்டையும் அந்த நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அதுதான் நம்மை இறைவனிடமிருந்து பிரிக்கின்ற ஒரு எண்ணம், ஒரு கண்ணோட்டம். நான் இதுவரைக்கும் நான் பெரியவன், நான் இன்னார்னு சொல்லி என்னை நானே பெருமைப்படுத்திட்டு வந்தேன். ஆனால் தயவு செய்து அந்த மாதிரி ஒரு முக்கிய பிரமுகனாக என்னை நான் கருதும்படி செய்யாதே. அதற்கு மாறா நான் எப்பவுமே உன்னுடைய தொண்டன் சொல்லி உனக்குரியவன் என்ற எண்ணத்தை எனக்கு கொடு. என்னை தயவு செய்து உனக்கு புறம்பாக தள்ளிவிடாதே. இரண்டாவது, நான் புதுசாக பிறப்பெடுக்கணுனாக்கா நல்வினை தீவினை ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும். அந்த வினைக்கேற்ப என்னுடைய பிறவி வாய்க்கிறது. நல்வினை இருந்தாக்கால் உயர் குலத்தில் பிறப்போம், செல்வந்தர் குலத்தில் பிறப்போம். அந்த மாதிரி தீவினை இருக்கும்போது வறுமையில் அல்லது வேறு துன்பமயமான சூழ்நிலையில் பிறப்போம். அந்த மாதிரி என்னை நல்வினை தீவினை எதுவுமே எனக்கு வேண்டாம். என்னுடைய வினைகளையே நீ கணக்கு பார்க்காதே. நான் உன்னை அடையணுன்ற ஒரே ஒரு விஷயத்தில் கண்ணும் கருத்தமாக இருக்கிறேன். எனது என்பதெல்லாம் என்கிட்டிருந்து நான் தள்ளிவிட்டேன். எனக்கு இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், எந்த கர்ம பந்தமும் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது உன்னுடைய அருள் மட்டுமே. அத்தகைய நிலையில் நான் இருப்பதை உங்களுக்கும் தெரியும். எனவே காப்பாற்றி என்னை அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி இதுதான் இந்த கண்ணுடைய பொருள்னு சொல்லி சித்பவானந்தர் விளக்குகிறார். இதே விஷயத்தை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். அவர் ஆன்மீக சாதனை செய்கின்ற காலத்தில் பார்த்திங்கன்னா பூணூல் அனைத்தையும் கழட்டி எறிந்துவிட்டு முழுமையாக தியானத்தில் ஆழ்ந்து விடுவார். இருதயன் அவருடைய உறவினர், என்ன இது பூணூலெல்லாம் நீங்கள் இருந்துட்டு இது பண்ணியிருக்கீங்க, இது எல்லாம் பார்த்தாங்கன்னா யாராவது உங்களை ஏதாவது சொல்லுவாங்களே. அப்போ சொல்கிறார், ஹிருது, இந்த பூணூல் எல்லாம் நான் ஒரு பிராமணன் உயர்ந்தவன் என்ற ஒரு அகங்காரத்தை கொடுக்குது. அன்னையை அடைய வேண்டுமென்றால் இது எதுவுமே நமக்கு கூடாது. எனவே நான் இதை கழட்டி எறிந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததான் இன்னொரு விஷயம், அதை பற்றி சுவாமிஜி பிற்காலத்தில் எங்கே வெளிநாட்டில் சொல்கிறார். என்னுடைய குருநாதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் ஒரு தோட்டினுடைய வீட்டில் அவன் இல்லாத நேரத்தில் அவனுடைய கழிவறையை தன்னுடைய தலைமுடியால் சுத்தம் செய்தார். என்னன்னாக்கா, அம்மா, நான் கடையனுக்கும் கடையவன், இந்த உணர்விலேயே என்னை வைத்து விடு, நான் ஒரு பெரியவன், மதிப்பு மிக்கவன், இது போன்ற ஒரு எண்ணம் எனக்கு கூடவே கூடாது. அத்தகைய ஒரு பணிவு, அந்த எப்போது நமக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருகிறதோ அப்போது தான் நாம் மேன்மை அடைவோம். இது தாழ்த்துகின்ற நிலை அல்ல. தான் ஒரு முக்கியமானவன், தான் ஒரு பர்சன் என்ற அந்த அகங்காரத்திலிருந்து விடுபடுகின்ற மற்றொரு நிலையை நமக்கு காட்டுகிறது. எங்கே எடுத்துக்கிட்டாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த ஒரு அகங்காரம் என்பது எல்லா மனிதர்கள்கிட்டே இருக்கும்.
யாராவது ஒருத்தரை முன்னிலை பார்க்கும்போது, ஓ இவங்களை விட நான் கொஞ்சம் பரவாயில்ல, அவங்கள விட நான் மேலே போனோம், இப்படி மற்றவர்களை ஒப்பிட்டு பார்ப்பதிலேயே நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது, தொலைத்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு பெரிய மனுஷன் சொல்லி மற்றவங்க முன்னாடி நிலைநாட்டதிலேயே நம்முடைய செலவு எல்லாமே போயிடுது. நம்மக்கிட்ட இல்லாத ஒரு இருப்பதாக காட்டிக்கொள்வதிலேயே நம்முடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறோம். இல்லாத ஒன்று இருப்பதாக. நம்ம உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்மிடத்தில் தனித்திறமைன்னு ஒன்றும் கிடையாது, எல்லாமே பகவான் அருளியது. ஆனால் அந்த திறமைகள் ஏதாவது இருந்தாலே போதும், நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று தெரிந்து கொள்கிறோம், அல்லது காட்டிக்கொள்கிறோம். அந்த ஒரு தற்பெருமை. ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்கள விட நான் மேலானவனாக இருக்கணும், ஒரு கூட்டத்தில் போனால் அவங்கள விட நான் முன்னாடி வரணும், இப்படி முண்டி அடிச்சுட்டு போகிற இது பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நம்ம பார்க்கலாம். ஒரு லைனில் நின்னாக்கா அந்த லைனில் விட்டு சீக்கிரமாக ஓடணும் தான் நமக்கு தோணும். ஸோ இப்படி எல்லாவற்றிலும் பார்த்திங்கன்னா தன்னை நான் என்ற உணர்வு அப்படியே ஒரு இதய துடிப்பு மாதிரி மனிதர்கிட்ட இருக்கின்றது. இந்த ஒரு நான் பெரியவன் என்ற ஒரு அகங்காரம், இந்த ஒரு திரைதான் நம்மை இறைவனை மறைக்கின்ற திரை. எல்லாமே நீகின்னு பார்க்கும்போது நல்லவன் கெட்டவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாவற்றிலும் உரைகின்ற அந்த பரம்பொருள் ஒன்றே. காண்பது அனைத்தும் ஒரு லீலை மாயை என்ற ஒரு உணர்வில் எவரிடத்திலும் வெறுப்பு காட்டாமல் எல்லோரிடத்திலும் சமநிலையோடு நடந்து கொண்டு மனத்தை சமநிலையில் இறைவனிடத்தில் எப்போது வைக்கிறோமோ அப்போது தான் நாம் முக்த நிலையை பெறுவோம். அதிலிருந்து ஒரு இன்ச்சு கீழ் விழுந்தாலும் தவறினாலும் நாம் அந்த நிலையை அடைய முடியாது. எனவே தான் அந்த எடுத்த உடனே நாட்டாதே என்னை ஒன்றேன்னு சொல்லி அகந்தையை என்னிடத்தில் அகற்றிவிடு, நான் ஒரு தனி மனிதன், எனக்கு ஒரு ஆசையை தயவு செய்து எங்கிடத்தில் இருந்து அகற்றிவிடு. ஏனென்றால் தன்னை உணர்கின்ற நிலையில் இருக்கும்போது தான் பன்மை வருகின்றது. அந்த பன்மையிலிருந்து தான் மாயையானது தொடர்கிறது. இந்த மாயையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு கதையை சொல்வாங்க மாயையை பற்றி. அதாவது இதம் அகிதம் நல்லது கெட்டது உணர்வு எல்லாமே இந்த நான் என்ற உணர்விலிருந்து வருது. ஒரு முறை நாரதர் கிருஷ்ணர்கிட்ட சொல்வார், மாயைனா என்னப்பா எல்லாரும் சொல்கிறாங்களே. அப்போ கிருஷ்ணர் சொல்வார், வேணாம், இது உனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ என்னவோ இருக்கிறோ அப்படியே இருன்னு சொல்கிறார். ஆனால் அவர் கேட்கல, நீ சொல்லியே தெரியணும். சரிப்பா வா ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். கொஞ்சம் தூரம் போனோன்னே எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, நீ போயிட்டு யாரை வீட்லையாவது தண்ணி வாங்கிட்டு வான்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். இவர் போகிறாரு. போனால் அங்கே ஒரு கிராமம், ஒரு வீட்டுக்கு கதவு தட்டுறார். கதவு திறந்தால் ஒரு அழகிய ஒரு பெண், இளம் மங்கை. அவங்கள பார்த்தவொடனே இவருக்கு எல்லாமே மறந்து போச்சு. கிருஷ்ணர் தாகத்தில் இருக்கிறாரு, தண்ணி வாங்கணும், அது எல்லாமே மறந்துடார். அந்த பெண்மணி கூட பேச ஆரம்பிக்கிறார். 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பல நாட்கள் தொடருது. கடைசியில் அவங்க அப்பா கிட்டே போயிட்டு எனக்கு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குறார். அவரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். குழந்தைகள் எல்லாம் பிறக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வெள்ளம் வருது. எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுது. வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாரையும் அடிச்சுட்டு போகுது. இவர் 2 குழந்தைங்கள தோளில் வச்சுட்டு இந்த மனைவியையும் பிடிச்சிட்டு அந்த வெள்ளத்தில் எப்படியாவது தப்புக்குன்னு பார்க்குறாரு. ஆனால் வெள்ளம் வைஃபை இழுத்துட்டு போயிடுச்சு. இந்த குழந்தைங்க 2 பேரும் அவங்களையும் பிடிக்கலான்னாக்கா அந்த குழந்தையில ஒரு குழந்தையும் போயிடுது, இன்னொரு குழந்தையும் போயிடுது. இவரும் எங்கேயும் அடிச்சுட்டு போயிட்டு கரையில் ஒதுங்கி கதறி அழுதுட்டு இருக்கிறார். அப்போ பார்த்தா ஒரு குரல், நாரதா எங்கே தண்ணி, எனக்கு தாகமாக இருக்குன்னு கேட்குறார். அப்புறமா தான் அவருக்கு விழிப்புறுது, தாகமா தண்ணியா அப்படின்போது கிருஷ்ணர் இருக்கிறாரு. அப்புறமா நான் 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். 1/2 மணி நேரமா? இங்கே பார்த்தா எனக்கு ஏதோ வருஷக்கணக்கில் நடந்த மாதிரியே இருக்குது. நீ தானே கேட்ட மாயைனா என்ன, இதுதான் மாயை அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், நீயாச்சும் உன்னுடைய மாயையாச்சு, தயவு செய்து இனிமேல் எனக்கு இந்த இதுவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ இந்த மாயை என்பது என்னன்னாக்கா, நான் இன்னார்னு சொல்லி நம்ம எண்ணுகின்ற இந்த தனிப்பட்ட உணர்வு. நான் ஆண், நான் பெண், நான் இத்தகையவன், இப்படிப்பட்ட எண்ணங்கள் இதிலிருந்து தான் ஒவ்வொன்றாக வருகிறது. உயர்ந்தது, தாழ்ந்தது, பிடித்தது, பிடிக்காதது, முக்கியமானது, முக்கியமற்றது, இப்படி எல்லாமே வருகின்றது. அதனால்தான் திருவள்ளுவர் அழகாக வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு
யாண்டும் இடும்பை இல. ஒருபோதும் துன்பம் கிடையவே கிடையாது. யாண்டும் ஒரு காலமும் துன்பம் என்பது இல்லை. யாருக்குன்னா வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு. வேண்டுதல் வேண்டாமை கடந்த அந்த பரம்பொருளையே யார் சரண் புகுந்திருக்கிறார்களோ, மனத்தை அவரிடத்திலே யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த துன்பம் என்பது கிடையவே கிடையாது. எனவேதான் அவர் இந்த பிரார்த்தனை வைக்கிறார். இறைவா, எனக்கு தங்க கொண்டும் வேண்டாம், இரும்பு கொண்டும் கூட வேண்டாம், எனக்கு நன்மையும் வேண்டாம், தீமையும் வேண்டாம், இது எதுவுமே எனக்கு வேண்டாம். ஏனென்றால் இவையெல்லாம் என்னை சம்சார தலையில் சிக்க வைப்பவை. எனவே தயவு செய்து எனக்கு இதை கொடுக்காதே. என்னை ஒரு பர்சனாக, என்னை தனியான ஒரு ஆளாக என்னை வைத்து விடாதே. நான் புகழை பெற வேண்டும், சிறந்து ஓங்க வேண்டும், இது போன்ற எண்ணங்கள் எதுவுமே, ஆசைகள் எதுவுமே எனக்கு கொடுக்காதே. அடுத்தது, எனக்கு விருப்பமும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. அதாவது பிடித்ததை நோக்கி செல்வதும் பிடிக்காததிலிருந்து விலகி செல்வது, இப்படி எல்லாமே இந்த மாயை, இந்த இருமையிலிருந்து என்னை விலக்கிவிடு. ஏனென்றால் அந்த இருமையிலிருந்து தான் அனைத்து பிரச்சனைகளும் வருகின்றது. நான் அதன் மூலமாக இந்த உலகத்தோடு பிணைக்கப்பட்டிருப்பேன், பந்தப்பட்டிருப்பேன். ஆனால் ஏன் இதெல்லாம் சொல்கிறேனாக்கா, எல்லாமே நீ தான், சாட்சாத் உன்னுடைய சொரூபம்தான் எல்லாமாக இருக்கின்றது. எங்கும் நிறைந்தவன் நீ தான். எல்லாவற்றிலும் உன்னை பார்க்கும்போது எனக்கு யார் மீது வெறுப்பு வரும், யார் மீது அந்த பிரியம் வரும்? இதைத்தான் ஈசாவாஸ்ய உபநிஷத்தில் அற்புதமான மந்திரம் சொல்கிறது. தத்ர கோமோக ககசோக ஏகத்வம் அனுபஷ்யதக. எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த ஆன்மாவை காண்கின்ற அந்த ஒருமை உணர்வில் நிலை பெற்றவனுக்கு எங்கே மோகம் வரும், எங்கே சோகம் வரும்? எப்போது நாம் அந்த ஒருமை உணர்விலிருந்து எல்லாவற்றிலும் இறைவனையே காண்கின்ற அந்த நிலையிலிருந்து விலகுகிறோமோ அப்போது நமக்கு இருமை என்பது தெரியும். இருமையிலிருந்து பன்மை, பன்மையிலிருந்து மேலும் பன்மை, இப்படி அது மல்டிஃபை பெருகி கொண்டே போகும். எனவே அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம் பற்றி கொண்டே இருக்க வேண்டும். எல்லாமே நீ தான், உன்னை தவிர்த்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே வேண்டுகிறார். ஒரு முறை ரமண மகரிஷிகிட்ட ஒருத்தர் போய் கேட்ப, அப்படி பகவானே, எனக்கு ஏதாவது மந்திர உபதேசம் கொடுங்கோ. மந்திர உபதேசமாக பொதுவாக அவர் மந்திரங்கிற எதுவுமே தரமாட்டா அப்படி. ஆனால் அன்றைக்கி என்ன தோணுச்சோ தெரியல அவருக்கு, உன்னை விடாதிரு, இதுதான் உபதேசம் அப்படின்னு சொல்லிடுவார். இந்த அம்மாவுக்கு புரியல, உன்னை விடாதிருனா நீ எங்கிருந்து வந்த, அந்த உன்னுடைய யதார்த்த சொரூபத்திலிருந்து நீ விலகாதே, உன்னை விடாதிரு. திரும்ப திரும்ப இதை சிந்தித்து பார்த்தோம்னா எவ்வளோ ஒரு ஆழ்ந்த ஒரு இது. இதை இறைவனை விடாதே, இறைவனை தவிர்த்து வேறு எதையும் நான் பார்க்க மாட்டேன், உணர மாட்டேன். ஸோ எது பார்த்தாலும், எந்த அனுபவத்தை பெற்றாலும் அது இறைவன் தான். தண்ணீரை பருகும் போதும் ஆபக தண்ணீர், தண்ணீரே நாராயணன், தண்ணீரே சிவமயம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பருகுவது. உணவை பார்க்கும்போது அந்த உணவு மயமாக இருப்பதும் அவன்தான். சாப்பிடும்போது அவருக்கே ஆகுதியாக கொடுக்கிறேன். நடக்கும்போது அவருடைய இருப்பிடத்தை அவரையே வலம் வருகின்றேன். இப்படி ஒவ்வொரு செயலிலும் அவரையே பார்ப்பது. மனிதர்கள் எல்லாம் பார்க்கும்போது சச்சிதானந்த அலையினுடைய வெவ்வேறு தோற்றங்கள். எப்படி ஒரு பெருங்கடலில் அலைகள், வெவ்வேறு விதமான அலைகள் தோன்றி மறைகின்றதோ அதே போன்று வெவ்வேறு விதமான மனிதர்கள் எல்லோரும் தோன்றி மறைகின்றார்கள். அவர்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் சாட்சியாக பார்ப்பது. நமக்கு வருகின்ற இன்பத் துன்பங்களையும் நாம் விருப்பு வெறுப்பின்றி சாட்சியாக பார்ப்பது. அனைத்தையும் எந்த ஒரு முணுமுணுப்பின்றி அப்படியே ஏற்றுக்கொள்வது ஒரு சாட்சி. ஏனென்றால் நான் நிரந்தரமானவன், எனக்கு எந்த ஒரு துன்பமும் கிடையாது, இழப்பும் கிடையாது. நான் பெற வேண்டியதோ இழக்க வேண்டியதோ எதுவுமே இல்லை. ஏனென்றால் நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் அல்லது இறைவனுக்குரியவன், இறைவனை சார்ந்தவன். இந்த ஒரு எண்ணம் இருந்துவிட்டால் நாம் எதன் மீதும் ஆசைப்பட மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை ஒரு பற்றற்ற நிலையில் ஒரு மூன்றாவது மனிதருக்கு எப்படி நடந்தால் பார்ப்போமோ அதே போன்று நம்மை நாமே பார்க்க ஆரம்பிப்போம். இதில் ஒரே ஒரு குழப்பம் என்னன்னாக்கா,
இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது முட்டாள்தனமாக நடக்கக்கூடாது. எல்லாமே நீன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நமக்கான கடமைகளை நாம் செய்ய வேண்டும். எப்போது நம்ம கர்மாதீதம் கர்மங்களை கடக்கின்ற நிலையை அடைகிறோமோ அதுவரை, அந்த உணர்வு இருக்கின்ற வரை நமக்கான கடமைகளை ஒரு பூஜையாக, இறை அர்ப்பணமாக, சிவ அர்ப்பணமாக செய்து கொண்டே போக வேண்டும். அந்த நிலையில் புலி நாராயணன்கிட்ட நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்ககிட்ட போகக்கூடாது. தீயவர்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு உணர்வோடு நாம் வாழும்போது கொஞ்சம் சில வருடங்களிலேயே நமக்கு ஒரு முன்னேற்றம் படிப்படியாக இறை அருளால் நமக்கு வரும். ஸோ அனைத்தையுமே இறைமயமாக, அனைத்தையுமே இறை லீலையாக நாம் பார்க்க ஆரம்பிக்கும்போது தான் உண்மையான ஆன்மீகத்தை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த ஒரு பாடலிலிருந்து பல விஷயங்கள் நாம் உணரலாம், புரிந்து கொள்ளலாம். ஒன்று, நம்முடைய நிலையை நாம் புரிந்து கொள்வது. உண்மையில் நாம் பூஜ்ஜியம். அந்த பூஜ்ஜியத்தில் ஒன்று இருக்குது. அந்த ஒன்று என்பது நம்முள் இருக்கின்ற அந்த ஆன்ம பேருணர்வு, இறை உணர்வு. அந்த ஆன்ம பேருணர்வு, இறை உணர்வு இந்த உடம்பிலிருந்து நீங்கிவிட்டால் இந்த உடம்பு சவம். சிவம் நீங்கிவிட்டால் இந்த உடம்பு சவம். எனவே அனைத்தையுமே நாம் அவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அவன் இல்லாவிட்டால் நாம் எல்லாமே பூஜ்யம். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வு, நான் என்ற உணர்வுக்கு அடிப்படையாக இருக்கின்ற அந்த தெய்வீக உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவா, உன்னுடைய அருளால் தான் இது எல்லாமே நடக்கின்றன. உன்னுடைய அருளால் இந்த குடும்பத்தில் இப்படி இருக்கின்றேன். அனைத்தையும் ராமமயமாக காண்பது. இதற்கும் குருதேவர் ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் அமுதமொழியில். அனைத்தையும் ராமமயமாக பார்ப்பது. அதாவது ஒருத்தர் துணி வியாபாரி. அவர் துணி விற்கும்போது ராமனுடைய திருவருளால் இந்த துணியினுடைய ஒரிஜினல் ரேட் 7 ரூபாய். அப்போ அந்த காலக்கணத்தில் லாபம் 2 ரூபாய். இப்போது 9 ரூபாய் விலைக்கு விற்கிறோம். அப்புறம் அப்படியே மாதிரி அவர் விற்றுட்டு இருப்பார். அப்படி எதையுமே ஒளிவு மறைவு எதுவுமே இல்லை. ஸோ ஒரிஜினல் அந்த வாங்கின ரேட்டு, சேல்ஸ் பண்ணுற ரேட்டு, லாபம் கணக்கு இதை மக்கள்கிட்ட சொல்லி விற்பா. அப்படி ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் கடையை மூடிட்டு வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கார், ஏதோ ஒரு விஷயமா. அப்போது காட்டில் இருக்கிற அந்த திருடர்கள் திடீர்னு இவரை பிடிச்சிட்டு, இவர் கொள்ளையடிச்சிட்டு இவங்கெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்ததை இவங்க தலையில் வச்சுட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ திடீர்னு காவலாளிகள் வரும்போது இவங்கெல்லாம் தப்பிச்சு ஓடிடுறாங்க. அந்த மூட்டை அவுந்து விழுந்துடுது. அதில் இருக்கிற நகை இவர் கழுத்தில் விழுந்துடுது. உடனே காவலாளிகள் இவரை பிடிச்சிட்டு போய் இது பண்ணுறாங்க. அப்போது நீதிபதி கேட்குறா, அப்படி என்ன நடந்தது, நீ தான் திருநியான்னு கேட்டபோது, ராமனுடைய சங்கல்பப்படி, திருவுள்ளப்படி நான் கடையை மூடினேன். அவருடைய திருவுள்ளப்படி இந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். அவருடைய திருவுள்ளப்படி காவலாளர் கொள்ளைக்காரர்கள் வந்தாங்க. அவருடைய திருவுள்ளப்படி இது எல்லாம் என் மேலே வச்சாங்க. அவருடைய திருவுள்ளப்படி கொள்ளையர்கள் காவலாளிகள் வந்தாங்க. அவருடைய திருவுள்ளப்படி அவங்க ஓடினாங்க. அவருடைய திருவுள்ளப்படி என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அவருடைய திருவுள்ளப்படி இப்போ உங்கள்கிட்ட விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இவர் அந்த நீதிபதி மற்றவங்ககிட்ட விசாரணை பண்ணி இவர் நிரபராதின்னு சொல்லி விடுதலை பண்ணுவாங்க. அப்போ இவர் உடனே சொல்வார், ராமனுடைய திருவுள்ளப்படி நான் விடுதலை ஆகி வந்து விட்டேன். ஸோ எது நடந்தாலும் இது போன்ற ஒரு நிலையில் நம்மால் இருக்க முடிந்தால் இதுதான் அகிதம். ஹிதம் அகிதம் என்று காட்டாதே. நடந்தாலும் அதை உணராத ஒரு நிலை. நமக்கு என்ன நடந்தாலும், நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதை அனைத்தையுமே ஈஸ்வர சங்கல்பமாக, ஈஸ்வரனுடைய திருவிளையாடலாக நாம் ஏற்றுக்கொண்டால் அப்போது அவர் நம்மிடத்தில் ஆடுகின்ற ஆட்டத்தை நிறுத்திவிடுவார். இவன் பக்குவம் பெற்றுவிட்டான், இவனிடத்தில் நம்முடைய மாயாஜாலம் இனிமேல் எடுப்படாது, எனவே இவனை இந்த ஆட்டத்திலிருந்து விலக்கி வைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி அப்போது தான் நம்மை இந்த உலகியல் ஆட்டத்திலிருந்து பகவான் விலக்கி வைப்பார். அது வரைக்கும் எப்போது நமக்கு இந்த விருப்பு வெறுப்பு இருக்கின்றதோ அப்போது வரை இந்த ஆட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஸோ நம்முடைய அல்பத்தன்மை, நாம் யார், உண்மையில் இருப்பது இறைவன் தான். உண்மையில் நமக்கு இழப்பு எதுவுமே கிடையாது. அந்த இறைவனையே சார்ந்திருக்கும்போது மானம் அவமானம் எது வந்தாலும் அவனுடைய லீலையாக பார்க்கும்போது இறைவன் ஒருபோதும் தன்னுடைய பக்தனை அவமானப்படுகின்ற நிலைக்கு வைக்க மாட்டான். இதை பற்றி குருதேவர் சொல்றார். யார் ஒருவன் இறைவனை சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் அவமானத்திற்கு ஆளாவதில்லை. ஒரு முறை லாட்டு மகராஜ்
அப்போ எல்லாம் தக்ஷிணேஸ்வரத்தில் இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து பரமபத விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அதில் ஆசுரான்னு சொல்லிட்டு ஒருத்தர், அமுதமொழியில் படித்தவங்களுக்கு தெரியும், அவர் ஒரு ஜோக்கர் மாதிரி தன்னை வந்து இந்த சொல்கிறோமே இதம் அகிதம், அதாவது அல்பத்தன்மையில், அதாவது நாட்டாதைன்னு சொல்லி அவர் சொல்கிறல்ல, அந்த மாதிரி ஒரு கர்வம், தான் பெரிய ஒரு யோகி மாதிரி அவர் காமிப்பார். ஜபமாலை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஜபம் பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் தன்னை பற்றி பல கதைகளெல்லாம் அளந்து விடுவா. அப்படி தான் வந்து தோத்தாபுரி குருதேவருடைய குரு, அவர்கிட்ட தீட்சை வாங்கணும். அவருக்கு குருதேவருக்கு வந்து பக்தி மார்க்கத்தில் பயணிக்கும்படி சொன்னார். எனக்கு வந்து இந்த மார்க்கத்தை சாரி, அது வேறு ஒருத்தர், நான் மாற்றி சொல்லிட்டேன். இது வந்து இந்த அசுரா வந்து தன் ஜபம் பண்ணி பெரிய ஒரு பக்தனாக காட்டிகிட்டு இருப்பா. அப்படி வரவங்க போகிறவங்ககிட்டலாம் உபதேசம், நான் வா, உனக்கு என்ன கஷ்டம் என்கிட்ட கேளு, எல்லாமே நான் சொல்கிறேன். இந்த ராக்காலெல்லாம் சின்ன பசங்க, அவங்கக்கிட்டலாம் போகாதீங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அப்படி இப்படின்னு அவர் வந்து கதை விட்டுட்டு இருப்பார். குருதேவரும் பெருசாக ஒன்றும் அவர்கிட்ட பெருசாக எதுவும் வச்சுக்க மாட்டார், வந்து போகட்டும். இதை பற்றி பின்னாடியும் சொல்கிறார் மகேந்திரநாத் குப்தர்கிட்ட, நான் பிடிச்சிருக்கிறது கொஞ்சம் பெரிய பாம்பு, கொஞ்சம் போகட்டும்னு விட்டு வச்சுருக்கிறேன், ஆனால் அந்தளவுக்கு அகங்காரம் அவங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆசுராவை பற்றி அவர் வந்து சொல்லிகிட்டு இருப்பார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த கல்பதரு நாளில் வந்து இந்த எல்லாருக்கும் குருதேவர் வந்து அருளாசி வழங்கினார். அப்போ இவர் வந்து அந்த டைமில் வரல. அப்போ அவர் வந்து அழுதுகிட்டே வந்து குருதேவர்கிட்ட கேட்பார், உனக்கு வந்து அந்த பாக்கியம் இல்லை, நான் என்ன பண்ணட்டும், நீ இங்கிருந்து போன்னு சொல்லி சொல்வார். கடைசியில் நரேந்திரர் வந்து அவர்கிட்ட வந்து இவர் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ண பிறகு இறுதி காலத்தில் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்படி ஸோ இந்த ஆசுரா வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அந்த ஒரு தன்னை பற்றி பெருசாக எண்ணி அந்த ஒரு அகங்காரத்தோடு செயல்படுகின்ற அந்த மனிதனாக அவர் இருந்தார். ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி எதுவுமே இல்லாத ஒரு நிலையை அவர் இருந்தார். இந்த ஒரு அல்பமான ஒருவர் எப்படி அகங்காரம் வந்தாக்கா இருப்பாருன்றது வந்து அதை நாம் தெளிவாக நாம் பார்க்கலாம். ஸோ இப்படி இந்த அல்பத்தன்மையை நாம் உணர்ந்து, இது எனக்கு வேண்டாம் இறைவா, உன்னை தவிர்த்து எனக்கு எதுவுமே வேண்டாம் சொல்லி எப்போது அனைத்தையும் நாம் துறக்கிறோமோ அப்போது தான் நமக்கு ஞானம் வந்து சேரும். அப்போது தான் நாம் வந்து பிறவியிலிருந்து விடுபடுவோம். எனவே இறைவனுடைய அருளை பெற வேண்டுமென்றால் அனைத்தையும் அவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். நான் இருக்கின்ற வரைக்கும் அவர் நம்மிடம் வரமாட்டார். எப்போது நான் என்பதை பலியாக்கி அவருக்கு சமர்ப்பிக்கிறோமோ அப்போது தான் அவர் நம்மை ஆட்கொள்வார். அதனால்தான் கோயிலில் பலிப்பீடம் எடுத்தவுடனே முதல்ல இருக்குது, நான் என்ற அகங்காரத்தை துறந்து இறைவனிடத்தில் உன்னை சமர்ப்பணம் செய் என்று சொல்லாமல் சொல்கின்றது. எனவே இந்த அகங்காரத்தை துறக்க வேண்டும், அதுதான் முதல் படி. அடுத்தது அகங்காரத்தை துறக்கின்ற ஒரு நிலை, அதாவது சரணாகதி நிலையில் இருக்கும்போது விருப்பு வெறுப்பு எல்லாம் நம்மை சேரும். பல விஷயங்கள் நம்மை வாழ்க்கையில் நடக்கும், இன்பத் துன்பங்கள் எல்லாமே வரும். ஆனால் அனைத்தும் இறைவனுடைய பிரசாதம் என்று நாம் மனப்பக்குவத்தோடு வந்து ஏற்றுக்கொண்டு விட்டால் நிச்சயமாக அந்த வினைகள் எதுவும் நம்மை பாதிக்காது. நம்ம பாட்டுக்கு அமைதியாக ஆனந்தமாக இருப்போம். நடப்பது அனைத்தும் அதன் போக்கிலே போகும். இதுவும் குருதேவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவருக்கு புற்றுநோய் வந்த பிறகு, ஓ மனமே, உடம்பும் நோயும் ஒன்றை ஒன்று கவனித்து கொள்ளட்டும், நீ எப்போதும் அன்னையிடத்தில் ஆழ்ந்து இரு அப்படின்னு சொல்லுவா. அப்படி ஸோ எது நடந்தாலும், உடம்புக்கு துன்பம் வந்தாலும் மனம் வந்து பகவானிடத்திலேயே இருக்க வேண்டும். அந்த உடம்புக்கு வேண்டிய வைத்தியங்கள் எல்லாம் பண்ணுவோம். ஆனாலும் அந்த உடம்பு குணமாகுமா, இது நடக்குமா, அது நடக்குமா, இந்த ஒரு கவலை அனைத்தையும் பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்னுடைய திருவுள்ளம் எதுவோ அது நடக்கட்டும். ஆனால் இதற்கு என்ன செய்ய வேண்டுமோ, வைத்தியம் செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறேன். நான் வந்து நிரந்தரமானவன், எனக்கு அழிவு என்பது இல்லை. இந்த உடலில் எவ்வளவு காலம் நீ இருக்க வேண்டும் என்று விதித்திருக்கிறாயோ அவ்வளவு காலம் அந்த கர்மவினை செய்து கொண்டிருப்பேன். ஆனால் இந்த உடல் வாழ்க்கை முடிந்த பிறகு மீண்டும் உன்னிடம்தான் வருவேன் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் நாம் வந்து எதை கண்டும் மயங்க மாட்டோம், எதை கண்டும் வெறுக்கவும் மாட்டோம். ஸோ மயக்கம், விருப்பு வெறுப்பு, இந்த அறியாமை அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். அடுத்ததாக பார்க்கும்போது இந்த ஒரு எண்ணம் வரும்போது தான் அறியாமை, நான் வந்து பெரியவன்,
இவர்கள் பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள், இது எல்லாமே அறியாமையிலிருந்து வருகின்றது. அந்த ஞானம் பெற்ற பிறகு அனைத்தும் நீயேன்னு வரும்போது அந்த அறியாமை, பந்த உணர்வு, வேற்றுமை உணர்வு எல்லாமே நம்மை விட்டு நீங்கும். அப்போது குணங்களை கடக்கின்றோம். சத்துவம், ரஜஸ், தமஸ் முக்குணங்களை கடந்து செல்கின்ற ஒரு நிலையை நாம் அடைய பெறுவோம். இந்த ஒரு நிலையை அடைவதற்கான ஒரு விண்ணப்பம்தான் இந்த ஒரு பாடல். இந்த ஒரு பாடல் நமக்கு பல விஷயங்களை கொடுக்குது. அது பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மை பற்றிய ஒரு புரிதல். நாட்டாதே, நான் ஒரு எப்படிப்பட்டவன், நான் ஒரு அல்ப ஜீவன், அல்லது நான் ஒரு இறைவனுடைய குழந்தை. எல்லோருமே இறைவனுடைய குழந்தைகள் தான். எல்லோருமே அவரவர்களுடைய பங்கை செலுத்தி கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எந்த ஒரு கருத்தும் வேண்டாம். அனைத்தையும் நான் சமமாக பார்ப்பேன், அனைத்தும் ஒன்றே, அந்த ஒரு கண்ணோட்டத்திலேயே இருப்பேன் அப்படின்ற ஒரு அவேர்னஸ், அந்த ஒரு புரிதல், அந்த ஒரு உணர்வு. அடுத்ததாக அந்த உணர்வில் இருந்தால் மட்டும் போதாது, அதை நடைமுறை வாழ்க்கையில் பயிற்சி செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற இன்ப துன்பங்கள் அனைத்தையும் சமமாக பார்த்தல். சமமாக பார்க்கும்போது தான் அதை நாம் கடந்து செல்வோம். பிடித்தது பிடிக்காதலை பிடித்து இருந்தால் நாம் மறுபடியும் மீண்டும் மீண்டும் அந்த வினைகளிலேயே சுழன்று கொண்டிருக்க வேண்டும். எது நடந்தாலும் உன்னுடைய திருவிளையாடல், அல்லது எது நடந்தாலும் அது உனக்கே அர்ப்பணம் என்ற ஒரு நிலையில் இருக்கும்போது இறைவனுடைய அருள் நம்மை அடையும். அவர் உண்மையாகவே நம்மை ஆட்கொள்வார். எந்த ஒரு நிலையை அடைவதற்காக இந்த பயிற்சிகளை செய்கிறோமோ, அதாவது நான் இறைவனுக்குரியவன், நான் சச்சிதானந்த ஸ்வரூபி என்ற ஒரு ஞானத்தை அடைவதற்காக செய்கின்ற அந்த சாதனங்கள் அனைத்தும் பலனாக அவர் நமக்கு அந்த ஞானத்தை, உண்மையான ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானத்தை அடைவதற்காகத்தான் இவ்வளவும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஞானம் கிடைக்கும்போது இதுவரை நாம் பாவனையில் செய்து கொண்டிருந்த அனைத்துமே நிஜமாகவே தெள்ளத் தெளிவாகவே காண்போம். மாயையை மாயையாகவே காண்போம். அனைத்தையும் சச்சிதானந்த ஸ்வரூபமாகவே காண்போம். எதுவுமே நாம் ஒரு மயக்கம், ஒரு துன்ப உணர்வு எதுவுமே நம்மை பீடிக்காது. ஸோ இந்த ஒரு கன்னி கிட்ட ஒரு பெரிய பிரார்த்தனை வைக்காது. நாட்டாதே, நாட்டி ஒன்றில் ஹிதம் அகிதம் என்று காட்டாதே, எல்லாம் நீ கண்டாய் பராபரமே. ஸோ இத்தகைய ஒரு பெரிய ஆளாக, ஒரு மனிதனாக நான் உணர்வை எனக்கு தர வேண்டாம். பாவ புண்ணியங்களிலிருந்து என்னை விலக்கி வை. உன்னுடைய அருள் மட்டுமே எனக்கு கொடு. ஏனென்றால் நீ மட்டுமே அனைத்துமாக இருக்கின்றாய். எல்லாமே உன்னுடைய ஸ்வரூபம். இந்த ஒரு நிலையிலிருந்து என்னை விலக்கி வைக்காதே. நீ வேறு நான் வேறு என்ற பேதத்தை எனக்கு கொடுக்காதே. உயிரினங்கள் எல்லாம் வெவ்வேறு உயிரினங்கள், வெவ்வேறு வர்க்கங்கள் அனைத்துமே அசையும் அசையா அனைத்துமே உன்னுடைய லீலை. எல்லாவற்றிலும் உன்னையே நான் பார்க்க வேண்டும். உன்னுடைய திருவிளையாடலையே நான் பார்க்க வேண்டும். உன்னை மறக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் ஊடுருவி இயக்குகின்ற அந்த ஒருமையை நான் பற்றி இருக்க வேண்டும். அந்த ஒருமையை விட்டு பன்மையை நான் பற்றி இருக்கக்கூடாது. இதுதான் இந்த பராபர கண்ணினுடைய செயலினுடைய தத்துவார்த்தம். இதே போன்ற ஒரு பிரார்த்தனையை ஆழ்வார் பிரார்த்தனை செய்கிறார். மங்க ஒட்டு உன் மாயையை, திருமாலிருஞ்சோலை மேய நங்கள் கோனே, யானே நீயாகி என்னை அளித்தானே, பொங்கு ஐம்புலனும் பொறி ஐந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கு இவ்வுயிர் ஏய் பிரகிருதி மான் அகங்கார மனங்களே. அற்புதமான ஒரு பாடல். தெள்ள தெளிவாக எதை நாம் இறைவனிடத்தில் கேட்க வேண்டும், அது கூட எதற்காக கேட்க வேண்டும், ஏன் அந்த ஒரு வரத்தை, அந்த ஒரு நிலையை கேட்க வேண்டும், அனைத்திற்குமே இந்த பாசுரம் தெள்ள தெளிவாக அற்புதமாக எடுத்து காட்டுகிறது. மங்க ஒட்டு உன் மாயையை, இறைவா உன்னுடைய மாயையை என்னிடத்திலிருந்து அகற்றிவிடு. நீ எங்கே இருக்குன்னாக்கா, திருமாலிருஞ்சோலை மேய நங்கள் கோனே, அழகர் மலையில் எழுந்தருளிருக்கின்ற எங்கள் தலைவனே. இங்கே திருமாலிருஞ்சோலை, இந்த சோலையை பார்த்தீங்கன்னாவே அது பேரே திருமாலிருஞ்சோலை.
அந்த சோலை முழுக்க முழுக்க அந்த பேரிலே இருக்கிறது. அந்த மலையே உன்னுடைய சொரூபம். ஸோ அந்த மலைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் வெவ்வேறு விதமான காட்சியில் பார்க்கலாம். வெவ்வேறு விதமான மரங்கள், வெவ்வேறு விதமான உயிரினங்கள் அனைத்துமே ஒரு மலையில் நாம் பார்க்கலாம். அசையும் அசையா அனைத்துமே அதில் பார்க்கலாம். ஆனால் அனைத்துமே நீ தான். அடுத்தது, இப்படி எல்லாமாக இருக்கின்ற நீ தான் என்னுடைய தலைவன், எங்களுடைய தலைவன், இந்த உயிர்களுடைய தலைவன். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், இது மட்டும் இல்லை, யானே நீயாகி என்னை அளித்தானே. அதாவது நான் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீ தான் ஆக்கி இருக்கிற, நீ தான் என்னுடைய உருவில் இருக்கின்றாய். நீ தான் எல்லாமா இருக்கும்போது எனக்குள் இருக்கிறது நீ தானே, உன்னை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. ஏனென்றால் அனைத்தும் நீதான். அப்படி இருக்கும்போது இந்த மாயை, இந்த பேதம் எதற்கு? இது மட்டும் இல்லை, பொங்கு ஐம்புலனும், இந்த ஐம்புலனும் பொங்கி எழுகின்ற எப்போ நான் உணர்வு இருக்கிறதோ அந்த நான் உணர்வுலேருந்து சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்கின்ற 5 புலன்களும் அப்படியே பொங்கி எழும். வாசனைகளால் உந்தப்பட்டு, சம்ஸ்காரங்களால் உந்தப்பட்டு, அந்த 5 புலன்களும் 5 ஞானேந்திரியங்கள் வாயிலாக வெளிப்படும். மெய், வாய், கண், மூக்கு, செவி, இப்படி 5 ஞானேந்திரங்கள் மூலமாக, கர்மேந்திரியங்கள் 5 மூலமாக கை, கால், வாய், எழுவாய், கருவாய், இப்படி எல்லாவற்றிலுமாக அது வெளிப்படுகிறோம். எங்கே வெளிப்படுதுனாக்கா 5 நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சூழ்ந்திருக்கின்ற இந்த 5 பூதங்களில் இவை வெளிப்படுகின்றன. இந்த இதுவெல்லாம் எங்கே இருக்குனாக்கா உயிர், பிரகிருதி. உயிர் இந்த ஜீவாத்மா இந்த பிரகிருதியோட இணைந்து நான், எனது என்ற அகங்காரம், மமகாரங்கள், மனம், இவை எல்லாவற்றையும் கூட்டி இந்த மாயையை நீ நிகழ்த்தி கொண்டிருக்கின்றாய். இந்த மாயையை நிகழ்த்துவதற்கு இவ்வளவும் காரணமாக இருக்கிறது. பிரகிருதி, கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், 5 புலன்கள், அந்த ஜீவாத்மா, அப்புறம் அகங்காரம், நான் என்ற அகங்காரம், மமகாரம், மனம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக எதுன்னு பார்த்தா நீ தான். ஒரு கனவு இருக்கிறது, அந்த கனவுல பார்ப்பன் மட்டும்தான் உண்மை. அனைத்துமே மாயாஜாலம். அது போன்றது தான் இதுவும். ஸோ இப்படி ஒரு மாயாஜாலத்தை இதன் மூலமாக வைத்து நீ ஆட்டி கொண்டிருக்கிறாய். அடியவர்களான எங்களை பிரித்துள்ள நீ வேறு, நான் வேறு, இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, இப்படி சூழ்ந்திருக்கின்ற இந்த நிலையை என்னிடமிருந்து அகற்றிவிடு. இந்த மாயாஜால கனவை என்னிடமிருந்து அழியும்படி செய். ஏனென்றால் நீ தான் நான், நான் தான் நீ. இந்த பேதம் என்பது வேண்டாம். மங்க விட்டு உன் மாயையை திருமாலிருஞ்சோலை மேய நங்கள் கோனே, யானே நீ ஆகி என்னை அளித்தானே. பொங்கு 5 பொறி 5, கர்மேந்திரியம் 5 இங்கு இவ்வுயிர், பிரகிருதி, மான், அகங்கார மனங்களே. திரும்ப திரும்ப இந்த ஒரு பாசுரத்தை தினந்தோறும் சிந்தனை செய்து கொண்டே வந்தால் நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு வரும். இந்த ஒரு பாசுரத்தையும் இந்த ஒரு கண்ணியம் செய்யல், அதாவது தாய்மார் அருளிய நாட்டாதே, நாட்டி இதம் அகிதம் என்று காட்டாதே, எல்லாம் நீ கண்டாய் பராபரமே. அந்த 2 வரியில் சொல்லுகின்ற அந்த கருத்து இந்த பாடல்கள் மூலமாக நாம் விளக்கம் பெறுகிறோம். எனவே இறைவா, நீ தான் எல்லாமாக இருக்கின்றாய். இந்த நிலையிலிருந்து என்னை, இந்த மாயிலிருந்து என்னை விடுவித்து விடு. நன்மை தீமை என்கின்ற இருமை நிலையில் என்னை கட்டி வைக்காதே. இருப்பது நீ மட்டுமே. இந்த ஒரு நிலையில் இருந்து என்னுடைய வாழ்வானது ஒரு யஜ்ஞமாக ஆகட்டும். நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு அர்ப்பணமாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை இந்த கன்னியின் மூலமாக தாயமானவர் நமக்கு அருளி இருக்கிறார். இந்த ஒரு கன்னியின் அடிப்படையாக வைத்து ஒரு 5 நிமிடம் இப்போது தியானம் செய்வோம். எல்லோரும் நிமிர்ந்து உட்காருங்கள். கையை சின்முதிரையாக வைத்து கொள்ளுங்கள். கண்களை மூடி உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். உள்மூச்சு, வெளிமூச்சு இரண்டையும்
ஒரு சாட்சியாக பாருங்கள். இப்போது மூச்சை உள்ளிழுக்கும்போது நீயே யாவும் என்ற ஒரு கருத்தை உள்ளே இழுங்கள். மூச்சை வெளியே விடும்போது நான் அல்ல, நான் அல்ல, நீயே. என்ற ஒரு கருத்தில் மனத்தை வையுங்கள். இப்பொழுது நாட்டாதே என்னை ஒன்றில் நாட்டி இதம் அகிதம் காட்டாதே. இதை பயிற்சி செய்வோம். நான் பெரியவன், நான் முக்கியமானவன், நான் இன்னார் என்ற அகந்தை அனைத்தும் மெல்ல மெல்ல சச்சிதானந்தத்தில் கரைவதாக எண்ணுங்கள். அந்த சச்சிதானந்தத்தில் நம்முடைய தனித்துவம், நான் இன்னார் என்கின்ற தனித்துவம் கரைந்து விட்டதாக எண்ணுங்கள். எங்கும் இறைமயம். உங்கள் அகத்திலும் புறத்திலும் எங்கும் இறைமயம். இந்த நிலையில் இது வேண்டும், இது வேண்டாம் என்ற ஒரு எந்த எண்ணங்களும் இல்லாத ஒரு நிலைக்கு நீங்கள் இருப்பதாக எண்ணுங்கள். வேண்டுதல், வேண்டாமை, அந்த இரண்டையும் கடந்த ஒரு நிலையில் நீங்கள் இருப்பதாக எண்ணுங்கள். நல்லது, கெட்டது இவற்றை கடந்த ஒரு நிலையில் இருப்பதாக எண்ணுங்கள். எங்கும் இறைமயம். நீங்கள் ஒரு ஒளிப்பிழம்பாக கருதுங்கள். அந்த ஒளிப்பிழம்பு எல்லையற்ற அந்த பரம்பொருளோடு ஐக்கியமாவதாக எண்ணுங்கள். இப்பொழுது எங்கும் அந்த அருட்பெருஞ்சோதி பெருவல்லமே எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதை உணருங்கள். உள்ளும் புறமும் எல்லா இடத்திலும் அந்த ஒரே சைத்தன்யம் மட்டுமே இருக்கின்றது. அந்த சைத்தன்யம் நீங்கள் வழிபடுகின்ற இஷ்ட தெய்வமாகவும் விளங்குகிறது. உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் உங்களுடைய உள்ள கமலத்தில் வீற்றிருப்பதாக எண்ணுங்கள். அவருடைய திருவடியில் ஒன்றிய அந்த நிலையில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். எந்த சச்சிதானந்தம் எங்கும் நிறைந்திருக்கிறதோ அவரே ஒரு ரூபம் எடுத்து உங்களை ஆட்கொள்வதற்காக இந்த வடிவில் இருப்பதாக எண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் இஷ்ட தெய்வம் என்றால் ஸ்ரீராமகிருஷ்ணர் இதய கமலத்தில் இருப்பதாக எண்ணி அவருடைய திருவடியில் ஒன்றிய அந்த நிலையில் இருங்கள். அல்லது வேறு இஷ்ட தெய்வம் எல்லாமே ஒன்றுதான். முருகன், சிவபெருமான், நாராயணன், அம்பிகை, எந்த இஷ்ட தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த இஷ்ட தெய்வத்தில் அந்த திருவடியில் ஒன்று கலந்த அந்த நிலையில் ஓரிரு நிமிடங்கள் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள்.
மீண்டும் உங்கள் மனம் புற உணர்வுக்கு வந்த பிறகு நீங்கள் கொண்டிருக்கின்ற அந்த உடல் வடிவத்தை பெறுவதாக எண்ணுங்கள். நீங்கள் இறைவனிடமிருந்து வந்தவர்கள். உங்களை போன்றே இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிர்களும் இறைவனிடமிருந்து வந்தவை. அசையா பொருட்கள் அனைத்தும் அவரே. மரம், செடி, கொடிகள், மனிதர்கள், அசையாத பொருட்கள், கட்டிடத்தில் இருக்கின்ற பொருட்கள், பூமி, நீங்கள் அமர்ந்திருக்கின்ற நாற்காலி, அனைத்துமே அந்த பரம்பொருள். நீங்கள் நடக்கும்போது இறைவனுடைய திருமலையிலேயே நடக்கிறீர்கள், அவரையே வலம் வருகிறீர்கள். நீங்கள் எதை பார்த்தாலும் அதனுள் இருப்பது அந்த சச்சிதானந்தம். உங்களுக்கு எந்த அனுபவம் வந்தாலும் அவை அனைத்துமே பகவானின் லீலை. நீங்கள் மாறாத சச்சிதானந்தம், மாறாத இறை இயல்பு படைத்தவர். இந்த ஒரு உறுதி உங்களுள் பிறக்கட்டும். நான் தெய்வீகமானவன், நான் தெய்வீக குழந்தை. இனி நான் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கு அர்ப்பணம். என்னுடைய வாழ்க்கையே இறைவனுக்கு அர்ப்பணம். அனைத்தும் நீ. இந்த ஒரு உறுதியோடு கண்களை திறந்து எதிரில் இருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் திருவுருவத்தை தரிசனம் செய்யுங்கள். இந்த நிலையை நாம் அனைவரும் தினசரி பயிற்சி செய்ய முயற்சி செய்வோம். அனைத்தும் உன்னுடைய திருவிளையாடல். நான் ஒரு கருவி. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் உன்னுடைய லீலை. எனக்கு வேண்டுதல் வேண்டாமை இனி இல்லை. ஏனென்றால் என்னுடைய நிஜ இயல்பு மாறாதது, அழிவற்றது, எப்போதும் இருப்பது, பூரணமானது. அந்த பூரணமே என்னுடைய உண்மையான இயல்பு. இந்த உடம்பு, மனம், செயல்கள் அனைத்தும் அபூரணம், அதாவது குறைபாடுடையது. அதாவது குறைபாடு இருப்பதனால்தான் நாம் ஒவ்வொரு செயலையும் அதை செய்வதன் மூலமாக அந்த குறைகளை நீக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இனி அத்தகைய ஒரு எண்ணத்திலிருந்து விடுபட்டு அனைத்தும் பூஜையாக செய்ய முயற்சிப்போம். இந்த ஒரு கன்னியின் மூலமாக நாட்டாதே என்னை ஒன்றில் நாட்டி இதம் அகிதம் காட்டாதே எல்லாம் நீ கண்டாய் பராபரமே. இந்த கன்னியினை இவ்விதம் நாம் உணர்ந்து கொள்வோம். எல்லாம் நீ கண்டாய் பராபரமே. இனி இதம் அகிதம் இரண்டும் எனக்கு ஒன்று தான். நன்மை தீமை ஒன்று தான். என்னை ஒன்றில் நாட்டிருக்கின்றாய், இந்த உடம்பில் நாட்டிருக்கின்றாய், ஆனாலும் அனைத்தும் நீயே. இந்த ஒரு எண்ணத்திலிருந்து, இந்த ஒரு உறுதியிலிருந்து நான் ஒரு நிலையில் ஒருபோதும் விலக மாட்டேன். நான் உன்னுடையவன், உனக்குரியவன் என்பதை திரும்ப திரும்ப உணர்ந்து கொண்டே இருங்கள். கடைசியாக சுவாமி விவேகானந்தர் இயற்றிய ஒரு செய்யுள், நண்பனுக்கு என்ற ஒரு செய்யுள். அதில் வரும் அற்புதமான ஒரு கருத்து, விரைகின்ற வாழ்க்கையின் வியன் புலனின் ஈசன் நீ, நிறைந்தொளிரும் ஆன்மாவின் ஆன்மாவாய் நிற்கின்றாய். உன்னவன் நான் உரைக்கின்றேன் என் அன்பே. ஓம் தசத் ஓம் அப்படின்று முடிக்கும். இந்த விரைகின்ற வாழ்க்கை புலனில் நிறைந்தொளிரும் ஈசன், எல்லாமே அவன்தான். நான் உன்னுடையவன் உரைக்கின்றேன் என் அன்பே. அனைத்தும் நீயே. எது நடந்தாலும் உன்னுடையவை. எனக்கு நல்லது நடந்தாலும் அது உனக்குரியது தான், கெட்டது நடந்தாலும் உனக்குரியது தான். உன்னை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அந்த ஒரு நிலையை அடைவது தான் நம்முடைய லட்சியம். அந்த லட்சியத்தை நோக்கி நாம் பயணிப்போம். அடுத்த வாரம் வியாழக்கிழமை வெளியூரில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக செல்கிறோம். அதற்கடுத்த வியாழக்கிழமை இந்த கண்ணினுடைய தொடர்ச்சி 62வது கண்ணி, உன்னை நினைந்து
உன் நிறைவின் உள்ளே உலாவும் என்னை அன்னை வயிற்று இன்னம் அடைக்காதே பராபரமே என்ற ஒரு கருத்துடன் விளங்கும் கன்னியை பார்ப்போம். உன்னை நினைத்து உன்னுக்குள்ளேயே உலாவுகின்ற எண்ணெய், அதாவது இப்போது நாம் உணர்ந்தோமே அந்த ஒரு கருத்து, எல்லாம் நீ அப்படி இருக்கின்ற என்னை இனிமேல் ஒரு பிறப்பை அன்னையினுடைய வயிற்றில் என்னை பிறக்க செய்யாதே என்ற பொருள்பட அருள் இருக்கின்ற கண்ணுடைய விரிவான விளக்கத்தை அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தசத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.